மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். குளிர்காலத்துல பார்த்தோம்னா அதிகமாவே நமக்கு அந்த மூட்டுக்கள்ல வலி இருக்கும். மூட்டுகள் எல்லாமே அசைக்க முடியாத மாதிரி ரொம்ப வலி வீக்கம் இருக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த வாத நோயில ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், முடக்குவாதம், சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நிறைய பேர் இந்த குளிர்காலத்துல ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே குளிர்காலத்துல வாதம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்றோம். வாதம் அதிகரித்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்ன்றது நம்ம பார்க்கலாம். வாதம் அதிகரிக்கும் பொழுது உடல் முழுவதுமே ஒரு வலி தெரியும். அதாவது ஓடுவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓடுவாதம் அப்படின்னா ஒரு 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 நாளைக்கு நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே நீ ஜாயிண்ட்ல வலி இருக்கும், அடுத்தது இடுப்பு பகுதியில வலி இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு பெயினே இல்லப்பா அப்பா சரியாயிடுச்சுன்னு நினைப்போம், திரும்பவும் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு மூட்டுக்கள்லையும் மாறி மாறி நமக்கு வந்து பெயின் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இல்ல சில நேரங்கள்ல சூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் இந்த குளிர்காலத்துல வருது. சூளை அப்படின்னா உடம்பு முழுவதுமே ஒரு வலி, குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும். பெயினோட ஒரு பிரிக்லிங் சென்சேஷன் எனக்கு ரொம்ப இருக்குங்க, அதாவது சூளத்தால் குத்துவது மாதிரி ஒரு வலி தெரியறதுனால இது வந்து சூளை நோய் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இந்த சூளை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. குளிர்காலத்துல கால் பாதம், முக்கியமாக இந்த குதிகால வலி நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். மூட்டு வலி ஏற்படுறதோட குதிகாலையும் வலி நிறைய பேருக்கு ஏற்படுது. இப்போ இந்த ஆர்த்தோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மற்றும் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றது நமக்கு தெரியும். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு வந்து குறைய குறைய என்ன ஆகும்னா ஒரு ட்ரைனஸ், மூட்டுக்கள்ல வறட்சி தன்மை ஏற்பட்டு அந்த ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ்ன்றது நிறையவே தெரியும். ஏற்கனவே நமக்கு மூட்டு வலியால வாதத்தால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருக்கிறவங்க இந்த குளிர்காலம் வந்த உடனே இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம கிளினிக்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ இந்த ஒரு 2 மாதம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, வாதம் அதிகமாயிடும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த வாதம் இந்த மாதிரி வலிகள் அதிகமாக அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும். உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக கிழங்கு வகைகளை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணினோம். அடுத்தது குளிர்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம். சில்லுன்னு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டைரக்டா சாப்பிட்றது. காலையில சமைத்த உணவு இல்ல மதியமோ இல்ல மாலை நேரங்கள நம்ம சாப்பிடும்போது சில்லுன்னு இருந்துச்சுன்னா அந்த உணவு நிச்சயமாக நமக்கு வாதத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் வடித்த சாதம் பயன்படுத்துவது தான் நல்லது. நம்ம குக்கர்ல வைத்து அந்த அரிசி வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது, அந்த சாதம் சாப்பிடும்போது நிச்சயமாக வாத நோய் அதிகரிக்கும், மூட்டுக்கள்ல வலி அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம கவனமா இருக்கணும். புளி சேர்க்காமல் நம்ம சாப்பிடணும். புளி அதிகமா சேர்த்து சாப்பிடும்பொழுது வாதம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் குறுந்தொட்டி சூரணம். இந்த குறுந்தொட்டி சூரணம் வாத வலிகளை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ அந்த வாதம் இருந்தாவே மூட்டுக்கள்ல ரொம்ப வலி இருக்கும், நடக்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க, குனிஞ்சு நிமிர முடியல, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அப்படியே ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம இந்த குறுந்தொட்டி சூரணத்தை பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி சூரணம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக இந்த வாத வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு தைல வகை, ஸ்பெஷலா ஒரு தைல வகை இருக்கு. இதுல சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வாதம் அடக்கி அப்படின்னு சொல்ற, அதாவது வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். அப்போ இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக விராலி இலைகள் சேருது. இந்த விராலி இலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய வாத வலியா இருந்தாலும் கட்டிகளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி செய்யும். கேன்சர் மாதிரியான கட்டிகள், லைப்போமா மாதிரி கொழுப்பு கட்டிகள் இருக்கு, இல்ல லிம்ஃபாடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பெஷல் மெடிசனா விராலி தைலத்தை நம்ம கொடுக்குறோம். இந்த மூட்டுக்கள் தொடர்பான வலிகள் வீக்கத்திற்கும் விராலி இலையை பயன்படுத்தலாம். விராலி இலை தேவைப்படும். இந்த தைலம் செய்யறதுக்கு விராலி இலை, வேலிப்பருத்தி, பிரண்டை, இந்த இலைகள் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். இதனோட எலும்பொட்டி இலை, வாத நாராயணன் இலை, மொத்தம் 5 வகையான இலைகள். இந்த எலும்பொட்டி இலை அப்படின்னு சொல்லும்போது உடைந்த எலும்புகள் நமக்கு வந்து ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா அந்த உடைந்த எலும்புகளை ஒட்டக்கூடியது. ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் இருக்கு, நம்ம போன்ல கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, போன்ஸ் வந்து டென்சிட்டி குறையுது அப்படின்னா
அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த எலும்பொட்டி இலைகளை வந்து நம்ம பால்ல அரைச்சி பால்ல கலந்து குடிக்கலாம். இதை தைலமாக காய்ச்சும் நம்ம பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு வலிமையானதுதான் இந்த எலும்பொட்டி இலைகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் வேலிப்பருத்தி இலைகளும் எலும்புகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் முக்கியமாக அந்த வாதத்தை குறைப்பதற்கு நமக்கு இது பயன்படுது. சோ இந்த 5 வகையான இலைகளை எல்லாமே கொண்டு வரணும். இதனோட பிரண்டை நமக்கு முக்கியமா சேர்க்க போறோம். பிரண்டை அப்படின்னு சொல்லும் பொழுதே வாதத்தை குறைக்கவும் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கவும் இந்த பிரண்டை நமக்கு பயன்படுது. இந்த பிரண்டையில இருந்து நம்ம பிரண்டை பொடியாகவோ பிரண்டை உப்பு இந்த மாதிரி மருந்தும் நம்ம பயன்படுத்துறோம். பிரண்டை இதுல சேர்க்கிறோம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கோஷ்டம், அதிவிடயம் இதுல சேருது. இந்த 2 மூலிகையுமே வலியை குறைக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு பட்டை வகை அப்படின்னு சொல்லும்போது வேம்பாடம் பட்டை இதுல சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். இந்த அரைச்சி இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து அரைத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட இப்ப இது எல்லாமே எந்த ரேஷியோல போடணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம செய்தா போதும். ஸோ அந்த அளவுப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பட் நீங்க வீட்டுல ரெடி பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இதை வந்து எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தா கூட போதும். எல்லாமே ஒரு 100 கிராம் எடுத்தா கூட போதுமானது. ஸோ இலைகள் 100 கிராம் எடுத்து அதை அரைச்சி தனியா வச்சுக்கணும். அதே மாதிரி மற்ற மூலிகைகளும் 100 கிராம் எடுக்கணும். அப்போ பொதுவா எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா காய்ச்சணும். இந்த தைல பதம் வரும்போது நல்லா காய்ச்சி தைல பதம் வரும்போது இதுல குங்குலியம் கொஞ்சம் சேர்க்கணும். குங்குலியம் எதற்கு சேர்க்கிறோம் அப்படின்னா வாதத்தை குறைப்பதற்கு, வீக்கத்தை குறைப்பதற்கு குங்குலியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குங்குலியமும் சேர்க்கணும். குங்குலியம் சேர்த்து நல்லா கொதிச்சு சிறிது நேரம் கழித்து நம்ம தைலம் பதம் வந்துறதுக்கு அப்புறம் ஆஃப் பண்றோம் இல்லைங்களா, அந்த சூட்டோடு இருக்கும்போது ஒரு கட்டி கற்பூரத்தை அதுல போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு தைலமாக கிடைக்கும். அப்போ எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தைலம் விராலி தைலம், வாதத்தை விரட்டக்கூடியது விராலி. விராலி தைலம் அப்படின்னு சொல்ற இந்த தைலம் வகை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மூட்டு வலிகள் இருக்கு. பல வருஷமா நம்ம வந்து இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனா கிளினிக்ல கொடுக்குறோம். நிறைய பேர் இதை வாங்கிட்டு, ஏன்னா இந்த தைலம் மட்டுமே வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த தைலம் போட்டதாம எனக்கு சரியாகுது, மெடிசன் இமிடியேட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தைலத்தை நான் யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தைலத்தை வடிகட்டி எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா மூட்டு வலி இருக்கு, ரொம்ப நாளா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, பேக் பெயின் சிவியரா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்க் வந்து பல்ஜா இருக்கும், டிஸ்க் பல்ஜா ஆகுது. அந்த மாதிரி சமயங்களையும் இதை நம்ம பயன்படுத்தலாம். டிஸ்க் பல்ஜா இருக்கு, சயாட்டிகா பெயின் இருக்கு அப்படின்னா இந்த தைலத்தை நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு, தசைகள் பிடிப்பு வீக்கம் இருக்குனாலும் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கணும். வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்போது நிச்சயமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு, வாத நோயை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த தைலம் முக்கியமானதாக இருக்கும். வீட்லயே இதை நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.